அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த பாட்டு எதை பத்தின ஒரு வீடியோ அப்படின்னா, கான்ட்ராக்ட் டேட்னா என்னங்க, கான்ட்ராக்ட் டேட்னு சொல்றாங்க, எக்ஸ்பைரி டேட்னு சொல்றாங்க, ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்றப்ப ஸோ இது என்னதான் அர்த்தம் அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். அதாவது கான்ட்ராக்ட் டேட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் போயிட்டு ஒரு ஃபியூச்சரை பை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிறேன், ஒரு பிப்ரவரி ஃபியூச்சரை நான் பை பண்றேன் அப்படின்னா, ஸோ அந்த பிப்ரவரி ஃபியூச்சருக்குன்னே ஒரு கான்ட்ராக்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பயர் டேட்னு சொல்லுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் டேட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபைனல் டே ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் 21ஆம் தேதி கான்ட்ராக்ட் டேட்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பயர் டே 21ஆம் தேதி. நான் ஒரு 10ஆம் தேதி அந்த ஃபியூச்சரை பை பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த 21ஆம் தேதிக்குள்ளார நான் அதை செல் பண்ணிடணும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகி செட்டில்மெண்ட் கொடுத்துரும். இதே நான் 15ஆம் தேதி செல் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த 21ஆம் தேதிக்குள்ளார நான் பை பண்ணிடணும். ஓகேங்களா? இல்லைனா லாஸ்ட் டேல ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட நான் வாங்கி வச்சிருந்தாலும் சரி, வித்து வச்சிருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஸோ அதோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னோட அக்கௌண்ட்ல ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்ட்ராக்ட் டேட் ஆர் எக்ஸ்பயர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி டியூஸ்டே ஆர் தேர்ஸ்டே என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்றீங்க, இல்லைனா ஒரு இண்டெக்ஸ் எடுத்து ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, டியூஸ்டே இல்லை தேர்ஸ்டே அதிகபட்சமா இந்த 2 நாள் தான் நமக்கு கான்ட்ராக்ட் டே எக்ஸ்பயர் டே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது சேஞ்ச் ஆகும். செபி அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா டியூஸ்டேன்னு சொல்லுவாங்க, திடீர்னு தேர்ஸ்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இந்த கான்ட்ராக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மந்த்லி கான்ட்ராக்ட்னு இருக்கும், வீக்லி கான்ட்ராக்ட்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்எஸ்சி பிஎஸ்சியில் போயிட்டு ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, இது மந்த்லி கான்ட்ராக்டா வச்சிருப்பாங்க ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்றப்ப உங்களுக்கு மந்த்லி கான்ட்ராக்டா இருக்கும். அதே வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்றப்ப இதுல 2 விதமா இருக்கு. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல எப்படி இருக்குது அப்படின்னா, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இந்த 2 மட்டும் வீக்லி கான்ட்ராக்ட். மற்றபடி பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸ், இந்த 4மே மந்த்லி கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது மாறுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செபி அப்பப்போ இதை மாத்துவாங்க. அதுவுமே நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கான்ட்ராக்டை எங்க போய் பார்க்கலாம்? இப்போ ஒரு லாஸ்ட் டேட்டுங்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு பை பண்ணிடுறோம், இல்ல இன்ட்ராடே பண்றப்ப பிரச்சனை கிடையாது. கான்ட்ராக்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா இன்ட்ராடே காலையில 9:15 ஓபன் பண்றோம். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3:30க்கு க்ளோசிங் ஆயிடும் மார்க்கெட்டு. அதனால அந்த டைம்ல நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். பட் ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்றப்ப இந்த டேட்டு தெரிஞ்சா மட்டும் தான் கரெக்டா போயிட்டு நமக்கு எக்ஸிட் பண்ணிடணும். ஓகேங்களா? எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டு தான் அவங்க அதை க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே நாங்க மோர் தென் இன் எம்சிஎக்ஸ்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ எம்சிஎக்ஸ் என்ன சொல்லியிருந்தா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அதாவது கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், காப்பர், ஸோ இதெல்லாம் ட்ரேட் பண்றது. இதுல போயிட்டு நம்ம ஃபியூச்சர்ஸ் பண்றப்ப நமக்கு என்னன்னா, ஒரு சில இடத்துல மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கும், ஒரு சில இடத்துல 2 மாச கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில ஸ்கிரிப்டுகள்லாம். அது என்ன ஏதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கான்ட்ராக்ட் டேட்டெல்லாம் நம்ம எப்படி போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லயே இதை கொடுத்துருப்பாங்க. அதை போயிட்டு நம்ம கரெக்டா பார்க்க தெரிஞ்சுட்டாலே போதும். ஒவ்வொரு இதுலயும் நம்ம கான்ட்ராக்ட் டேட்டா எக்ஸ்பயர் டேட்டா ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் ஜெரோதா அப்புறம் அலேஸ் ப்ளூ 2 இதுலயுமே உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். இப்போ வாட்ச் லிஸ்ட்ல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி எடுத்துக்கிறேன். நிஃப்டி ஃபியூச்சர்னு கொடுங்க. இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும், பிப்ரவரி ஃபியூச்சர், மார்ச் ஃபியூச்சர், ஏப்ரல் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ற டைம் பிப்ரவரி மந்த். ஸோ ஒரு 3 கான்ட்ராக்ட் அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல எதுல வேணா போயிட்டு நம்ம பையோ செல்லோ நாம பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் எல்லா ட்ரேடர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கரண்ட் மந்தோ அந்த மந்தை தான் செலக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸா யோசிக்கிறவங்க, ஒரு 2-3 மாசம் கழிச்சு நிஃப்டி விழ போகுது, இல்ல நிஃப்டி பெரிய அளவுல குரோத் ஆக போகுதுங்கிறவங்க மட்டும் ஒரு ஏப்ரல் ஃபியூச்சரோ இல்ல மார்ச் ஃபியூச்சரோ செலக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் கரண்ட் கான்ட்ராக்டை தான் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் பிப்ரவரி ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்றேன். இந்த பிப்ரவரி ஃபியூச்சர்ஸ்லயே இதுல எங்க போய் கான்ட்ராக்ட் டேட்டா பார்க்கணும் அப்படின்னா, இந்த சென்டர்ல ஒரு மார்க்கெட் டெப்த்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கீழே உங்களுக்கு எக்ஸ்பைரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்களா, இதுதான் எக்ஸ்பைரி 24/2/2026. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்,
24/2/2026 24ஆம் தேதி தான் இந்த நிஃப்டி ஃபியூச்சரோட பிப்ரவரி ஃபியூச்சரோட எக்ஸ்பைரி டேட். ஓகேங்களா, அதுக்குள்ளார நம்ம வந்து பை பண்ணியிருந்தா செல் பண்ணிடணும், செல் பண்ணியிருந்தா பை பண்ணி அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 24ஆம் தேதி 3:15 3:30 வந்து நம்ம என்ன வச்சிருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதோட செட்டில்மெண்ட் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஓகே, இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம். இதே வந்து நான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1225 சி கால் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுலேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க எக்ஸ்பைரி 2026 to 24. அப்போனா 24ஆம் தேதி வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கால் ஆப்ஷனோட எக்ஸ்பைரி. ஓகேங்களா, ஸ்டாக் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி கான்ட்ராக்ட் தான், வீக்லி கான்ட்ராக்ட் வந்து கிடையாது. இப்போ வீக்லி கான்ட்ராக்ட் வந்து எது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இந்த ரெண்டு இதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து வீக்லி கான்ட்ராக்ட், வேற எதுக்குமே வந்து வீக்லி கான்ட்ராக்ட் வந்து கிடையாது. இப்போ சென்செக்ஸ் நான் எடுத்துக்கிறேன் 83,400 புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வர்றப்ப நமக்கு வந்து 26 to 2026 எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஃபைனல் டேட், 26ஆம் தேதி தான் ஃபைனல் டேட். ஸோ அதுக்குள்ளார நம்மளோட ஆக்டிவிட்டிஸை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் சென்செக்ஸ்னு டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜெரோதால இப்போ அவங்களே வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பிப்ரவரி மார்ச் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நாம வந்து இது பண்ணிங்க. இப்போ சென்செக்ஸ் 83,200 கொடுத்து நம்ம டைப் பண்ணோம், அதாவது ஒரு செப்பரேட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை கொடுத்து டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அவங்களே கொடுத்துருப்பாங்க இதோட டேட்டு 5th, இதாவது 5th மார்ச்சோட க்ளோஸ் ஆகுது, 12th மார்ச்சோட க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த கான்ட்ராக்ட் எடுத்து வச்சு நாம வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கலாம். இதுல லாஸ்ட் கான்ட்ராக்ட் இப்போ ஒரு மந்த்துக்கு வந்து 4 கான்ட்ராக்ட் வரும். இதுல லாஸ்ட் கான்ட்ராக்ட் மட்டும் ஜெரோதால கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் பிப்ரவரின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மார்ச் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு டேட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் மற்ற புரோக்கரேஜ்ல வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ட்ராக்ட் டேட்டை வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, இப்போ எம்செக்ஸுக்கெல்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, இப்போ எம்செக்ஸ்ல நான் க்ரூட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ க்ரூட் ஆயில் மார்ச் ஃபியூச்சர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி கான்ட்ராக்ட் தான் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். இதே நம்ம வந்து கோல்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோல்டு ஃபியூச்சர்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஏப்ரல் ஃபியூச்சர்னு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மே ஃபியூச்சருங்கிறது இல்லை, அதுக்கப்புறம் ஜூனுக்கு போயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம், கோல்டெல்லாம் 2 months கான்ட்ராக்டா வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா எதனால வந்து அந்த எம்சிஎக்ஸை மட்டும் மோர் தென் இன் எம்சிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. எம்சிஎக்ஸ்ல கோல்டு அண்ட் சில்வர் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல நமக்கு வந்து 2 மாச கான்ட்ராக்ட் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர்ல மாறுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறும், அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும், ஜஸ்ட் கோல்டு ஃபியூச்சர்ஸ்னு டைப் பண்ணீங்கனாலே ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நாம வந்து பண்ணிக்கலாம். இப்போ எம்சிஎக்ஸ் ஆப்ஷன்ஸ்லையும் கான்ட்ராக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஸோ எம்சிஎக்ஸ்ல ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ க்ரூட் ஆயில் 6000 கால் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் தான். ஓகே, எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி கான்ட்ராக்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் தான். ஓகே, நமக்கு எப்போ எது மட்டும் வீக்லி அப்படின்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து வீக்லியே தவிர மற்றது எல்லாமே வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் மோர் தென் 1 month. அதாவது மந்த்லி கான்ட்ராக்ட் எம்சிஎக்ஸ்ல மட்டும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 1 month வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கான்ட்ராக்ட் வந்து எப்படி வந்து பார்க்காது அப்படின்னு. இது ஜெரோதால மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது அலேஸ் ப்ளூ. இது இப்போ இந்த அலேஸ் ப்ளூல பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு ஃபியூச்சர்ஸ்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா, இதில் டேட்டாவே காட்டிடும், அதில் டேட் காட்டல. இல்லை 2nd ஏப்ரல், 5th ஜூன், 5th ஆகஸ்ட், 5th அக்டோபர், 4th டிசம்பர், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நம்ம உள்ளார போய் பார்த்தோம். பட் அலேஸ் ப்ளூலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எது வேணுமோ அதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து நான் வந்து சென்செக்ஸ் கொடுக்குறேன். சென்செக்ஸ் 83,200 அப்படின்னா இப்போ ஜெரோதால என்ன சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட் அதாவது ஒரு மந்தோட லாஸ்ட்டை மட்டும் ஜஸ்ட் பிப்ரவரின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் மார்ச்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அலேஸ் ப்ளூலெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 26th, 5th மார்ச், 12th மார்ச், 19 மார்ச். இந்த 25th மார்ச் வந்து நமக்கு மற்ற புரோக்கரேஜ்ல வந்து இந்த 25th டேட் இருக்கும். பட் அலேஸ் ஜெரோதால மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மார்ச் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, லாஸ்ட் கான்ட்ராக்டை
ஜஸ்ட் மார்ச்னு மட்டும் அவங்க வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்ட்ராக்ட் டேட்டா எக்ஸ்பைரி டேட் வந்து எப்படி போய் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஸ்கிரிப்டுக்கு எவ்வளோ என்ன சொல்றது அப்படின்னா டேஸ் இருக்கு, மந்த் இருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல வீடியோவில், அடுத்த வீடியோவில் வந்து நாம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.